ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்ம்லேருந்து ஒரு கிளாஸ் டேங்க் எடுத்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உப்பு கரை படிஞ்சுதுன்னு தெரியும். இதை தான் நம்ம இந்த வீடியோவில் கழுவ போகிறோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக கழுவ முடியாது. அதனால் நம்ம ஒரு ஆசிட் ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த ஆசிட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் இருக்கும், ஃப்ளிப்கார்ட்டு இந்த மாதிரி இதில் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபிஷ் ஷாப்லேயும் கிடைக்கும். அதை வாங்கி எப்படி கழுவுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கழுவலாம். இதான் இந்த ஆசிடு. இது பார்த்தீங்கன்னா பெட் ஷாப்பு, ஃபிஷ் ஷாப்பில் கிடைக்கும். அப்படி ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆசிட்டில் மேலே உள்ள கேப்பை கழட்டிடுவோம். அதை கழட்டிங்கன்னா உள்ளுக்கு ஒரு மூடி மட்டும் போட்டிருப்பாங்க. அதில் ஒரு ஊசி வச்சு ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு எங்கெங்கெல்லாம் உப்பு கரை இருக்கோ அந்த இடத்துலலாம் அந்த லிக்விடை ஊற்றுங்க. ஊற்றினோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே பபுள்ஸாக வரும். அதை மட்டும் அந்த பபுள்ஸாக வரத 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு துணியை வச்சு 5 நிமிஷம் கழித்து தொலைங்க. தொடச்ச உடனே கால்வாசி அரைவாசி உப்பு போயிடும். திருப்பி அதை மட்டும் இன்னும் 2 வாட்டி வாஷ் பண்ணுங்கள். நம்ம இந்த கிளாஸை கழுவி எடுத்தாச்சு. அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா ஒரே உப்பு கரையாக இருக்கும். நம்ம ஒரு சைடு தான் கழுவி இருக்கணும். அந்த ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சைடு கழுவே கட் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம டேங்க் கழுவி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் அந்த உப்பாக இருந்ததுனால அந்த ஒரு சைடு கழுவுறதுக்கே அந்த ஒரு பாட்டில் கழுவியாச்சு. ஆனால் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த சைடு பார்த்திங்கன்னா எவ்வளோ உப்பு இருக்கும், அந்த சைடு சுத்தமாக உப்பு இருக்காது. சூப்பராக கழுவியாச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த டேங்க்கில் தண்ணி ஊற்றிருக்கோம். எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு சைடு கழுவுன சைடு கிளியராக இருக்கும். மற்ற சைடெலாம் பார்த்திங்கன்னா லேசாக உப்பு கரை தெரியும். அந்த சைடு கழுவுனோம், ஆனால் கொஞ்சம் தான், ஃபுல்லாக கழுவலை. அதனால் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.